ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம் கன்சல்டேட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கன்சல்டேட் ஸ்டேட்மெண்ட்ல இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம லாங் லிமிடெட் வந்து 60% ஷேர்ஸ் அக்வயர் பண்ணிருக்காங்க விச் இஸ் கிருஷ்ணா லிமிடெட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம எப்பவுமே வந்து அக்விசிஷன் டேட்ல வந்து ஆஸ் பர் 103 போட்டு நம்ம டிஸ்கவுண்ட் பேலன்ஸ் ரெடி பண்ணுவோம் of which we can find out the goodwill and the NCA. ஸோ என்சிஏவும் குட்விலும் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணா அந்த ப்ராசஸ் வந்து டூரிங் த பீரியட் என்ன நடந்தோ அது எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டா வில் கெட் த பேலன்ஸ் ஷீட். ஓகே. ஸோ என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு ஒரு ரெடி பார்த்தலாம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இண்டெக்ஸ் பண்ணுறா அந்த ரெஸ்ட் ஆஃப் த டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் ஷீட்ல என்ன ஆயிடுச்சு சொல்லிட்டு ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். அந்த கீழே வந்து பார்த்தோம்னா ரிட்டர்ன் earnings வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ரிட்டர்ன் வந்து 60,000 இருக்கு. அண்ட் தென் டியூரிங் த இயர் எண்ட் வந்து 10% கொடுத்துருக்காங்க. 10% இந்த கால்குலேஷன் வந்து இதுல 10% கொடுத்துருக்காங்க விச் இஸ் ஷேர் கேபிட்டல் பிளஸ் ஃபேஸ் வேல்யூ விச் இஸ் 4 lakh. 4 lakh 10% இஸ் 40,000. given as it given it as a dividend. ஓகே. அப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம ராம் லிமிடெட் வந்து அது வந்து டியூரிங் த இயர் வந்து ராம் லிமிடெட் வந்து பே பண்ணிட்டாங்க அண்ட் தே ஹவ் ரிசீவ்ட் இட் அண்ட் தே ஹவ் இந்த கேஷ் இந்த 29,000ல விச் இஸ் இன்க்ளூடிங் 24,000 ஆஃப் டிவிடெண்ட் ஆல்சோ. ஸோ இங்க வந்து நம்ம ரீட்டைன் எர்னிங்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ராஃபிட் வந்து ஆட் பண்ணி டிவிஷன் அப்போர்ஷன் பண்ணி நம்ம ரீட்டைன் எர்னிங்ஸ் வச்சிருக்கோம் ஆஸ் பர் கன்சல்டேட் ஸ்டேட்மெண்ட்ல. ஸோ அந்த அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணி மேலே காமிச்சிருப்பாங்க அவ்வளவுதான். ஸோ அந்த டிடக்ஷன் அமௌண்ட் மட்டும் நம்ம ரீட்டைன் எர்னிங்ஸ்ல ஈக்விட்டி அதர் ஈக்விட்டி வந்து மைனஸ் பண்ணா முடிச்சுருவோம். ஓகே. ஸோ இது மாதிரி பேங்கா பார்க்கறதோட நம்ம கீழே சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும். அதுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபேர் வேல்யூ அஸ் ஆன் டேட் ஆஃப் பிராண்டட் மிஷனரி வந்து 4 lakhs rupees கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து 4 lakh rupees வந்து as on date of acquisition dateல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களோட வேல்யூவேஷன் படி 4 lakhs இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் இருக்கும். இதுக்கு முன்னாடி டெப்ரிசியேஷன் இருக்கும் which is for 6 months. லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் அக்டோபர் இருந்தால் 6 மந்த்துக்கு ஒரு டெப்ரிசியேஷன் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு 6 மந்த்துக்கு ஒரு டெப்ரிசியேஷன் இருக்கும் which is 10% rate. ஸோ மேல பார்த்தோன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா as on year end date வந்து 2,70,000 இருக்கு. ஸோ அப்போ வந்து என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா 30,000 rupees வந்து டெப்ரிசியேஷன் அவங்க இண்டிவிஜுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல போட்டுருக்காங்க. இண்டிவிஜுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் 30,000 rupees டெப்ரிசியேஷன் பர் 10%. அப்போ ஓவரால் வேல்யூ எவ்வளவு இருக்கும்னா பார்த்தோன்னா டிவைட் பை 10% போடும்போது 3 lakhs rupees வருது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து நம்ம 3 lakh rupees இருக்குன்னு தெரியுது. ஆனா வந்து வேல்யூ இன்க்ரீஸ் 1 lakh பிளாங்கா சொல்ல முடியாது. ஏன்னா 6 மந்த்துக்கு வந்து டெப்ரிசியேஷன் 30,000 போட்டுருக்க மாட்டாங்க. ஸோ இனிஷியல் அமௌண்ட் இஸ் 3 lakhs. We know that. ஸோ 10% சார்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னா 10% ஃபார் 6 மந்த் சார்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னா வெறும் 15,000 rupees ரிலேட் ஆயிருக்கும். ஆஸ் ஆன் 1 அக்டோபர் வந்து எவ்வளவு வந்துருக்கும்னா 2,85,000 தான் ப்ரைஸ் வேல்யூ வந்து. ஸோ அப்ரிஷியேட்டட் வேல்யூன்னு பார்த்தோம்னா 2,85,000 பிளஸ் 2,80,000 அண்ட் 4 lakhs டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 1,50,000 rupees difference. So this is the ultimate gain in the revaluation increase in the plant and machinery. கரெக்டா? அதுக்கடுத்து லேண்ட் அண்ட் மிஷினரி எவ்வளவு 2 lakh rupees இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நாட் 2 lakh rupees, it increases by 2 lakh rupees and inventory increases by 30,000 and the trade receivables has been increased by 20,000. So this are adjustment given. So inventory வந்து அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டாங்க வேல்யூ. அதே மாதிரி அதர் ரிசோர்ஸும் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டாங்க வேல்யூ. அது வந்து இயர் எண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் we have to what we have to do is simple. நம்ம எப்பவுமே நம்ம பிசினஸ் காம்படிஷன் வச்சிருக்க மாதிரி அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். ஜஸ்ட் what you have to do is sorry பிசினஸ் காம்படிஷன்ல கொடுக்குற ஒரே ப்ரொவிஷன் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளாங்கா என்ன பண்ணலாம் வந்து ராம் லிமிடெட் அதாவது ஹோல்டிங் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எடுத்து அப்படியே அந்த வேல்யூ எடுத்து அப்படியே போடலாம். ஸோ அதுல முன்னாடி நான் செக்ஷன் முன்னாடி நான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து பேலன்ஸ் இப்படி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வெறும் ராம் லிமிடெட் ராம் லிமிடெட் பேலன்ஸ் ஷீட் எதுவுமே பண்ணல. இங்க இருக்க எல்லா வேல்யூஸும் வந்து இப்போ அங்க ஈரன் கொடுத்துருக்க பேலன்ஸ் ஷீட் இருக்க டேட்டாஸ் தான் அப்படியே தூக்கி போட்டுருக்காங்க. ஸோ அதுதான் இங்க போட்டுருக்கா. இது என்ன ஒண்ணே ஒன்று மட்டும் போட மாட்டோம்னா இதுக்கு வந்து இங்க ஒரு வேல்யூ இருக்குல்ல 8 lakhs. இந்த 8 lakhs மட்டும் நம்மளால போட முடியும். ஏன்னா இந்த 8 lakhs மட்டும் தான் நம்ம அங்க அந்த சப்சிடி கம்பெனில இருக்கக்கூடிய ஐடென்டிஃபைபிள் நேச்சுரல் அசெட்ஸ் எடுக்க போறோம். ஓகேவா? ஸோ அதனால வந்து அந்த ஒரு 8 lakh நமக்கு தேவை. மற்றபடி எல்லா வேல்யூ எடுத்துட்டோம்னா ஒரு நெட் ஐடென்டிஃபைபிள் அசெட்ஸ் வரும். அதை நம்ம கால்குலேட் பண்ணி இது கூட அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நெட் ஐடென்டிஃபைபிள் அசெட்ஸ்க்கு வந்து சப்சிடி சப்சிடி அசெட்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய நெட் ஐஎன்ஏ பிளஸ் குட்வில் ஆட் பண்ணோம்னா இந்த அமௌண்ட்டும் 8 lakhs வந்து மேட்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அது பொறுமையா பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல என்ன கொடுக்கணும்னா இப்போ நம்ம நம்ம ஆஸ் ஆன் டேட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்விசிஷன் டேட் அன்னைக்கு நம்மளுக்கு வந்து என்ன தெரியணும்னா வந்து என்சிஐ தெரியணும், குட்விலும் தெரியணும். ஆஸ் ஆன் டேட் அந்த டீட்டெயில் இருக்கான்னு கேட்டால் நம்மளுக்கு ப்ராப்ளம் தான் இருக்கு, அது இல்லை. ஸோ அதனால இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து வச்சு நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண பார்க்கலாம். ஸோ இயர் ஓப்பனிங்ல வந்து 60,000 rupees கொடுத்துருக்காங்க ரிட்டைன் earnings. அண்ட் திஸ் நம்ம ஆல்ரெடி தெரியும் ஐடென்டிஃபை நெட் அசெட் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் ஈக்வி ஷேர் கேபிட்டல் ஃப்ரம் அதர் ரிசர்வ்ஸ் இருக்கிறதும் ஈக்வி ஷேர் கேபிட்டல் இஸ் வந்து நெட் அசெட்ஸ் சொல்லலாம். நெட் அசெட்ஸ் ஆர் ஐடென்டிஃபைபிள் நெட் அசெட்ஸ் சொல்லலாம். பிகாஸ் நீங்க அசெட் எல்லாத்தையும் ஃபேர் வேல்யூல கூல் பண்ணிட்டு லைபிலிட்டிஸ் மைனஸ் பண்ணாலும் இந்த அமௌண்ட் தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் சேம் அமௌண்ட். ஓகே. ஸோ அப்போ கீழே போனதுக்கு அப்புறம் இங்க என்ன இருக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ்ல போடும். இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஜுக்கு வரும். ஓகே. இப்போ இங்க பார்த்தோம்னா நம்ம ஓப்பனிங்ல ஷேர் கேபிட்டல் 40,000 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரிசர்வ்ஸ் ஒரு 20,000 rupees 2 lakhs rupees இருக்கு. பிளஸ் நான் சொன்னால ஓப்பனிங் பேலன்ஸ் 60,000 கொடுத்துருந்தாங்களே அந்த வேலையும் கொடுத்தோம். இது தனித்தனியா ஐடென்டிஃபை பண்ணி ஓப்பனிங்ல இருக்கும்போது இப்போ ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து 60% மைனாரிட்டியோட 40%. ஸோ அதை டிவைட் பண்ணி போடலாம். இல்லைன்னா வந்து மொத்தத்தை ஆட் பண்ணி அப்புறமா டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து மொத்தத்தை ஆட் பண்ணி டிவைட் பண்ற ஸ்டேஜ்ல தான் போகிறோம். ஸோ அதனால வந்து பார்த்தோன்னா 4
2 அண்ட் தென் 60 ஓப்பன்ல இருக்கு பேலன்ஸ். அண்ட் டியூரிங் தி இயர் வந்து எப்படி கண்டுபிடிச்சோம்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரீடைல் ஏர்னிங்ஸ் அவங்க கொடுத்தது வந்து 60,000 ருபீஸ் ஓப்பனிங்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ க்ளோசிங்ல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். க்ளோசிங்ல வந்து ரீடைல் ஏர்னிங்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 1,64,000 இருக்கு. பட் ஆனா இந்த ப்ரொவிஷன்ஸ் என்ன கொடுத்தாங்கன்னா டிவிடெண்ட் 4,000 சாரி 40,000 ருபீஸ் பே பண்ணி தான் சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த இது வந்து இரண்டுல வந்து 1,64 இருக்குன்னா which means that the 40,000 has been deducted from this retained earningsல. So அந்த 40,000 ஆட் பேக் பண்ணனா நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து 2,04,000 rupees. So அப்போ 2,04,000 இனிஷியலி வந்து இருந்த அமௌண்ட் வந்து 60,000. அப்போ எவ்வளவு இன்க்ரீஸ்னு பார்த்தோம்னா 2,04,000 மைனஸ் 60,000 மைனஸ் பண்ணா 1,40,000 இருக்கா? Correct பண்ணிக்கிறேன். ஸோ 1,14,000 வரும். ஸோ ஆனா ஆக்சுவலா இது என்ன இப்போ ப்ரொவிஷனா இப்போ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா வந்து இப்போ 60,000 இருக்கு. 60,000 மைனஸ் அந்த 40,000 மைனஸ் பண்ணா 20,000 ரூபா இருக்கும். 20,000க்கும் அப்புறம் 1,64,000க்கும் இருக்க டிஃபரன்ஸ் பார்த்தா 1,44,000 தான். சரி, இது 1,44,000 வரும். இப்போ வந்து இது ரெண்டுத்துக்கும் வந்து இப்போ இயர் எண்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம ஓப்பனிங் அந்த பரவாயில்ல இல்லை இண்டிங் அந்த பரவாயில்ல. ஆனா இங்க வந்து மிட் ஆஃப் தி இயர் இருக்கு விச் 6 மந்த் ப்ரேயர் அக்விசிஷன் இருக்கு, போஸ்ட் அக்விசிஷன் 6 மந்த் இருக்கு. ஸோ வி ஹேவ் டு பி டிவைடிங் இட். ஸோ டிவைட் பண்ணா 72,000 வந்து ப்ரீ அக்விசிஷன், 72,000 வந்து போஸ்ட் அக்விசிஷன். ஸோ 72,000 வந்து அப்படியே தூக்கி அப்படியே இது மொத்தம் இப்போ இந்த அமௌண்ட் 6,60,000 + 72,000 ஆட் பண்ணா நம்ம ஆஸ் ஆன் டேட் ஐஎன்ஏன்னு பார்த்தா நமக்கு இருக்கக்கூடிய அமௌண்ட் 7,32,000. பட் ஆனா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா பரவாயில்ல, இதுதான் ஐஎன்ஏ எடுத்துக்கலாம். பட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் ஸோ வேல்யூல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அசெட்ல. ஸோ அசெட்ல இன்க்ரீஸ் ஆகும்போது கீழே வந்து அந்த ஈக்விட்டி அண்ட் போர்ஷன்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லை, பிகாஸ் அது வந்து அசெட் ரீவாலுவேஷன் ஆகுது, அதர் ஈக்விட்டியில் போயிருக்கும். அதே மாதிரி சேம் கேட்டகரி. ஸோ லேண்ட்ல வந்து 2 lakhs இன்க்ரீஸ் நம்ம பார்த்தோம் மேல. லேண்ட்ல 2 lakhs இன்க்ரீஸ் இருந்துச்சு. இன்வென்ட்ரிஸ் 30,000 ருபீஸ் இன்க்ரீஸ் இருந்துச்சு. அதே மாதிரி பேபிள் வந்து 20,000 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் இங்கே காமிச்சிருக்கேன் ஒரு வாட்டி. ஸோ 20,000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. லேண்ட்ல ஒரு 2 lakh இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 30,000 இன்க்ரீஸ். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே போட்டாச்சு. அதான் இதுக்கு அடுத்து மெயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டே வந்து என்ன பார்த்தோம்னா மிஷினரி தான். மிஷினரிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்னன்னு நம்ம மேல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மிஷினரி வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் 30,000 இருக்குன்னு சொல்லிட்டேன். 30,000 எப்படி வச்சு நான் சொன்னேன். இப்போ ஏன்னா க்ளோசிங் பேலன்ஸ்ல வந்து நமக்கு 2.7 இருந்தது. 2 பாயிண்ட் சாரி 2.7 2.7 இருக்குன்னா அப்போ 30,000 ருபீஸ் இது வந்து டெப்ரிசியேஷன் ஆயிருக்கு. டெப்ரிசியேஷன் 30,000 ருபீஸ் ஆயிருக்குன்னா 10% டெப்ரிசியேஷன் ஓவரால் வேல்யூ 30,000 நம்ம கணிச்சோம். ஸோ ஓப்பனிங்ல இருந்து 10% போடுறது. ஆனால் 6 மந்த்துக்கு மட்டும் தான் போடணும். 50,000 ருபீஸ் டெப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ கேரிங் அமௌண்ட் ஆஸ் ஆன் டேட் ஆஃப் அக்விசிஷன் வந்து 1,85,000 பட் இன்க்ரீஸ் டு 4 lakhs. அப்போ 1,05,000 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். அதாவது மிஷினரியோட இன்க்ரீஸ். இது வந்து ரீவாலுவேஷன் ரிசர்வ். அதே மாதிரி நம்மளால போஸ்ட் அக்விசிஷன்ல வந்து என்ன இருக்குன்னா 15,000 ருபீஸ் டெப்ரிசியேஷன் வந்து இண்டிவிஜுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அவன் போட்டிருப்பான். பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா 20,000 ரூபாய் போடுவோம். ஏன்னா 4 lakhs இன்டூ 10% போட்டு டிவைட் பை 6/12 போட்டிருந்தோம்னா இன்டூ 6/12 போட்டிருந்தா நம்ம 20,000 ருபீஸ் வந்துருக்கும் வேல்யூ. அந்த 25,000ல வந்து இப்போ என்ன பார்த்தோம்னா அடிஷனல் டெப்ரிசியேஷன் 5,000 ருபீஸ் இருக்கு. இது வந்து போஸ்ட் அக்விசிஷன் லாஸ் ட்ரீட் பண்ணி போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் என்ன வருதோ அதுல இருந்து ஒரு 5,000 ருபீஸ் மைனஸ் பண்ணிடும். ஏன்னா இது வந்து பிஎன்எல் இது வந்து பேலன்ஸ் ஷீட்ல கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட்ல மட்டும் தான் வரும். இண்டிவிஜுவல் பேலன்ஸ் ஷீட்ல வரது இல்லை. ஏன்னா வந்து இது ஜஸ்ட் பிகாஸ் அக்கோமடேட்டிங் நம்மளோட வேல்யூ இன்க்ரீஸ் இருக்கனால வந்து இது வந்து அட்ஜஸ்ட் பண்றோம். ஓவர் இயர் பீரியட் போக போக யூஸ்ஃபுல் லைஃப்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓவராலா வந்து செட் ஆஃப் ஆயிடும். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா இந்த அமௌண்ட்டும் வந்து இப்போ 1,11,000 போட்டாச்சு. டோட்டல் அமௌண்ட் வந்துச்சு. இதுதான் வந்து ஐஎன்ஏ அப்படி அந்த ஆஸ் ஆன் டேட்ல இருக்குன்னு ஐஎன்ஏ வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து ஹோல்டிங் கம்பெனியோட பொசிஷன் வந்து 60% விச் இஸ் 6,35,200 அண்ட் என்சிஏ வந்து நம்ம கொடுத்தாச்சு 422,800. ஸோ இப்போ ஈஸியாக எதுவும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம குட்வில் நம்ம ஆல்ரெடி சொன்ன இன்வெஸ்டட் அமௌண்ட் வந்து 8 lakhs. ஸோ 6,40,000 8 lakh குட்வில் அமௌண்ட்டும் கண்டுபிடிச்சு 1,65,800. ஸோ இது இங்கேயும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இவ்வளவு வந்திருக்கு. இதுல வந்து என்சிஐயோட போர்ஷன் இவ்வளோ, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேல்யூ இவ்வளோ, இதுக்கு நம்ம இவ்வளவு பே பண்ணிருக்கோம். அப்போ குட்வில் அமௌண்ட் வந்து இது புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் நம்ம பார்த்தது 72,000 வந்து போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் நம்ம கிடைச்சதுன்னு பார்த்தோம். ஆனா வந்து இது என்ன ஒரு இதுனா வந்து 5,000 ருபீஸ் அடிஷனல் டெப்ரிசியேஷன் போச்சு. ஸோ அதனால வந்து நெட்டா இருக்கக்கூடிய போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் 67,000. ஸோ ஆல்வேஸ் வந்து நான் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் வில் பி ஷேர்ட் இன் பிட்வீன் த ஹோல்டிங் அண்ட் த சப்சிடி டு த ரேஷியோ ஆஃப் த ஹோல்டிங்ஸ். கரெக்டா? அப்போ 60% 40,000 வந்து மேனேஜ் பண்ணி டிவைட் பண்ணிட்டோம்னா இவங்களுக்கு வந்து ஹோல்டிங் கம்பெனி வில் கெட் 40,200 அண்ட் என்சிஏ வில் கெட் 26,800. ஸோ ஓவரால் எல்லாமே நம்ம எல்லாமே சமம் பண்ணி முடிச்சாச்சு. இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. மேல இருக்கிறதும் முடிஞ்சிச்சு. திஸ் இஸ் ஜஸ்ட் சிம்பிள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் போடணும்னா வில் கெட் டேலி. ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்க ராம் லிமிடெட் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ப்ளூல பண்ணிருக்கோம். இது எல்லாமே வந்து அங்க இருக்கிறது அப்படியே தான் போட்டுருக்கோம். ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடரி மட்டும் போடல விச் இஸ் 8 lakh rupees. அது தட் வில் பி கெட் அட்ஜஸ்டட் வித் என்ஐஏ. இங்க இருக்க மத்தபடி வேல்யூஸும் போட்டாச்சு. இங்க வந்து பார்த்தோம்னா 4 lakh இங்க இருக்க வேல்யூ நான் இங்கே சொல்றேன் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் அப்புறம் உங்களுக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்போ 2 lakhs இன்க்ரீஸ்னு சொல்லிச்சோம். அப்போ வந்து இங்க வந்து எவ்வளவு இருக்கும்? 5,60,000 இருக்கும். இங்க வந்து 4 lakh இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இந்த மிட் ஆஃப் த இயர். அப்போ during the year வந்து 20,000 rupees additional depreciation ஆச்சு. So 4 lakh minus additional depreciation 20,000 which is
3,80,000. Okay. And then inventory வந்து ஒரு 30,000 rupees increase ஆயிடுச்சு, which is 72,800 plus 30,000, 1,08,000, 1,08,000. Okay. அதே மாதிரி 800 rupees இங்க போயிருக்கு. இதெல்லாம் சேம் வேல்யூ தான். அப்படியே 80,000 and 16,000 which can be it is same as that. அதே மாதிரி இங்க வந்து பேபிள் ஒரு 20,000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ விச் இஸ் கம்ஸ் அரௌண்ட் லைக் 54,800 இது. இது இது மேல இருக்க அமௌண்ட்டும் இது கீழே இருக்க மேல இருக்க ஐடென்டிஃபைபிள் கேரிங் சரி ஃபேர் வேல்யூட அசட்ஸும் ஃபுல் பண்ணிட்டு ஃபேர் வேல்யூஸ் லைபிலிட்டிஸ் மேனேஜ் பண்ணா நெட் ஐடென்டிஃபைபிள் அசட்ஸ் வரும், விச் வில் பி ஷேர். இப்போ வந்து பார்த்தோம்னா அதுதான் பேலன்ஸ் ஷீட்லயே பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க மேல பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட் ஆல்ரெடி சொன்னது. இங்க வந்து இன்வென்ட்ரி அமௌண்ட், இது ரெண்டு வந்து பிபி அமௌண்ட். ஒன் இஸ் லேண்டட் மிஷினரி, லேண்டட் பில்டிங். ஒன் மோர் இஸ் பிளான்ட் மிஷினரி. ஓகேவா? 8,80,000, 8,60,000, 1 lakh, சாரி 3,00,000, 5,60,000 ஒன்று, 3,80,000 ஒன்று, விச் இஸ் 9,40,000 இங்க. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ அமௌண்ட் போட்டாச்சு. இந்த குட்வில் நமக்கு மேலே கால்குலேட் பண்ணல 1,65,000 அது இங்க போட்டாச்சு. ஸோ இந்த ஓவரால் அசட் சைடோட பேலன்ஸ் ஷீட் வந்து ஈஸியாக ஆயிடுச்சு. இப்போ மெயின் திங் வந்து இங்கேயும் போட்டாச்சு. ஸோ நெட் ஐடென்டிஃபைபிள் அசட்ஸ்ல வந்து நம்ம ஆல்ரெடி என்சிஏ கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம், இதுவும் அமௌண்ட் போட்டாச்சு. இது வந்து போஸ்ட் அக்விசிஷன் ப்ராப்பர்ட்டி நம்ம கண்டுபிடிச்சோம்ல 72,000ல ஒரு 40%, விச் இஸ் தட் வேல்யூ. ஓகேவா? இது ரெண்டு தான் இப்போ இம்பார்ட்டன்டான விஷயமே. இது ஆல்ரெடி எந்த அசட், இதுக்கு நான் இப்போ எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேன் ஒரு சிலர்ல. ஸோ இந்த அமௌண்ட் வந்து தான் இப்போ மெயினது. இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ என்ன கேஸ்னா வந்து டிவிடெண்ட் ஷேர் ஆயிருக்கு. அது வந்து எவ்வளோனா வந்து 40,000 ருபீஸ் டிவிடெண்ட் பே பண்ணாங்க. கரெக்டா? அந்த 40,000 ருபீஸ் டிவிடெண்ட்ல வந்து 60% வந்து டிவிடெண்ட் வில் கோஸ் டு தி ஹோல்டிங் கம்பெனி. 40% வந்து இவங்களுக்கு. ஸோ 40% இவங்க பே பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட போர்ஷன் போயிடுச்சு இல்ல, அவங்க கேஷ் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ தட் ஷுட் பி கெட் டிடெக்டட். 60,000 ருபீஸ் டிவிடெண்ட் ஆகி நெட் அமௌண்ட் வந்து வெளில வந்து எஃப்சிசிஎன்சி முடிச்சிச்சு. அதே மாதிரி 40,200 வந்து நத்திங் பட் அந்த 72,000ல 60% இவங்களோட போர்ஷன். இது ரெண்டுமே ஒரே ஒன்று தான். எதுனா இது ரெண்டு வந்து போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட், விச் இஸ் 67,000 நம்ம பார்த்தோம்ல, இதுதான் 67,000. இப்போ இந்த 6,09,000 இப்போ ஆக்சுவலா டிவிடெண்ட் வந்து ஏன் நம்ம ஹோல்டிங் கம்பெனி அட்ஜஸ்ட் பண்ணனா, ஹோல்டிங் கம்பெனி அட்ஜஸ்ட் பண்றது இந்த சென்ஸ் வந்து ஈக்விட்டி போர்ஷன்ல இருந்து மைனஸ் பண்ணி இங்க போட்டிருப்போம், ஆல்ரெடி போயாச்சு அது. இல்லைன்னா இப்போ அந்த கேஷ் வந்து இங்க இருந்து மைனஸ் பண்ணி இங்க அதே அதாவது கேஷ் இங்க மைனஸும் போடணும் பிளஸ் இங்கே தான் போடணும். அதனால அன்லிமிட்டட் வேலை. என்சினா நம்ம கிட்ட கேஷ் வந்திருக்காது, வெளில வெளில ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு போயிடுச்சு. ஸோ என்சிக்கு மட்டும் தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் டிவிடெண்ட்ல, ஹோல்டிங் கம்பெனிக்கு போட மாட்டோம். இப்போ இந்த 6,09,000 எப்படி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ரீட்டைன் இதுல எவ்வளவு இருந்துச்சுன்னா ஹோல்டிங் கம்பெனி 6,00,000 rupees இருந்துச்சு. Where is it? One second. ஸோ 6,00,000 rupees இங்க ஹோல்டிங் கம்பெனிக்கு இருக்கு. பிளஸ் அடிஷனலா வந்து 1,40,400 rupees வந்து ரீட்டைன் ரிலீஸ் ஜூரிங் த இயர் அவங்க earn பண்ணது இருக்கு. ஸோ விச் மேக்ஸ் அவுட் வித் 7 lakh அது சம்திங் மைனஸ் வச்சா, விச் இஸ் 7 lakh. இது வந்து பார்த்தோன்னா 7,14,400 வரும். இப்போ இந்த அமௌண்ட் போட்டிருக்காங்களே, இந்த அமௌண்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தா ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 24,000, விச் இஸ் டிஃபரன்ஸ். இவங்களோட ஷேர் வந்து 40,000ல இவங்களோட ஷேர் 60% வந்து டிவிடெண்ட் வந்து ஈக்விட்டி இருந்து போயிருக்கும். ஏன்னா ஈக்விட்டி லேண்ட் நம்ம கன்சல்டேஷன் போடும்போது என்னன்னா அவங்களோட ஃபுல் ப்ராஃபிட் நம்ம எடுத்துக்கோம்ல, அந்த ஃபுல் ப்ராஃபிட் நம்ம ஈக்விட்டியில் அக்யூட் பண்ணிருக்கோம். அந்த அக்யூட் பண்ணதுல அந்த பேலன்ஸ் ஷீட்ல அந்த பீனல் ஐட்டம்ல அந்த ப்ராஃபிட் இருக்கு. ப்ராஃபிட் வந்து பே பண்றாங்க, அந்த ப்ராஃபிட் ஈக்விட்டில இருந்து போயிடணும். அந்த ஈக்விட்டி போர்ஷன் வந்து எடுத்துட்டு கேஷ்ல வந்து போய் சேர்ந்துக்கணும். இவங்களுக்கு வந்து இப்போ இதுல போய் 29,000ல விச் இஸ் இன்க்ளூஸ் 24,000 rupees ஆஃப் டிவிடெண்ட். கரெக்டா? இது வந்து என்ன பண்ணலாம், ஒன்று வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதா இங்க மைனஸ் 24,000 போனோம், பிளஸ் 24,000 போனோம். அதாவது இங்க இந்த பேலன்ஸ் ஷீட்ல மைனஸ் 24,000, இங்க பிளஸ் 24,000 போடணும். அது ஆல்ரெடி அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கு. ஸோ அப்படியே போடணும் போடலாம், இல்ல மைனஸ் 24,000 போடணும், சேம் 40,000 வரும். ஸோ அதனால தான் வந்து அங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, வெறும் ஈக்விட்டியில் மட்டும் டிவிடெண்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் வருது. ஸோ இது அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா 1,74,0400 மைனஸ் 24,000 போட்டோம்னா வில் கம் அரௌண்ட் லைக் 1 செகண்ட் மைனஸ் 24,000, which is 6,40,400. ஸோ அப்புறம் இந்த இது எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் போடாச்சு, which is absolutely மேஜிக். இப்போ வந்து ஐசிஐ மெத்தட்ல பார்க்கணும்னா என்ன வருது, நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஐசிஐ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நம்ம எல்லாமே ஆட் பண்ணி பிரிச்சோம்ல, இவங்க வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஈக்விட்டி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 4 lakhs பார்க்கலாம், அவங்களோட ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் எவ்வளோ, என்சிஐ எவ்வளோ, ரெண்டுமே பிரிச்சுட்டாங்களா. இதே மாதிரி ரிசர்வ்ஸும் வந்து ஓப்பனிங்ல வந்து 2 lakhs rupees இருக்கு. நம்மளோட ஹோல்டிங் கம்பெனி இது 2 lakhs rupees ஹோல்டிங். ஸோ இந்த போர்ஷன் இந்த 2 lakh வந்து அப்படியே எடுத்துட்டு வந்து வாட் இஸ் சப்சிடி கம்பெனியோட 2 lakhs ஓப்பனிங். நம்ம அதுதான் வந்து இங்க மேலே ஆட் பண்ணி போட்டுருக்கோம். நம்ம போடும்போது நம்மளோட ஒர்க்கிங் பாத்தீங்கன்னா இங்க இந்த இடத்துல 4 lakh 2 lakh வந்து ஆட் பண்ணி போட்டு டேரக்டா ஆட் பண்ணிட்டு 6 lakh ஆட் பண்ணிட்டு அப்புறமா பிரிச்சிட்டோம். இங்க வந்து பிரிச்சோம். பட் அவங்க இங்க ஒன்னு ஒன்னா பிரிக்கிறாங்க. இங்கே 4 lakh பிரிக்கிறாங்க, இதோ பிரிக்கிறாங்க, இதோ பிரிக்கிறாங்க. கரெக்டா? ஸோ கீழே வாங்க.
ஐசிஐ மெத்தட்ல நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா மார்க்ஸ் வந்து இப்படி போட்டாலும் ஓடிக்கும். இப்படி போட்டாலும் கிடைக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படி போட்டேன் என்னோட பேலன்ஸ் ஷீட்ல வந்து ஆன்சர் போட்டுருக்காங்க. மார்க் வந்து அவுட் ஆஃப் பிச் லைக் கப் பண்ணதுக்கு எனக்கு நான் அவுட் ஆஃப் பிச் நல்ல மார்க் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தட்ல போட்டாலும். அதனால தப்பு இல்ல. அதிலேயே போடலாம். அப்புறம் வந்து இப்போ 60,000 வந்து ஓப்பனிங்ல இருந்தது. அந்த டூரிங் தி இயர் வந்து 2ஆ பிரிச்சுட்டாங்க பாத்தீங்களா? 1,45,000 இருந்துச்சு. அது வந்து 72,000 ப்ரீ, இந்த 72,000 போஸ்ட் இருக்கு. அதுல போஸ்ட்ல வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த எக்ஸஸ் டெப்ரிசியேஷன் வந்து மைனஸ் பண்ணோம். விச் இஸ் நெட் விச் மேக்ஸ் த நெட் அவுட் ஃபார் 67,000 கரெக்ட்டா? அப்புறம் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங் ஒரு 2 lakhs இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இன்வென்டரி ஒரு 30,000 இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அப்புறம் வந்து பேபிள் ஒரு 20,000 ருபீஸ் இன்க்ரீஸ். பேபிள் 20,000 லைபிலிட்டினால டிக்ரீஸ் பண்றோம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் பெட்வென் ஐஎன்ஏ வந்து மைனஸ் ஆகும் கரெக்டா லைபிலிட்டிஸ்ல. அதனால வந்து மைனஸ் பண்ணி போட்டாச்சு. மிஷனரியோட எக்ஸாக்ட் நெட் வேல்யூ இன்க்ரீஸ் பார்த்தா 115 தான். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி இருந்த வேல்யூ வந்து 2,85,000 இன்க்ரீஸ் ஆனது 4 lakhs. ஸோ 15,000 ருபீஸ் 1,50,000 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது போட்டிருக்கோம். ஸோ நெட்டா வந்து இவ்வளவு ஐஎன்ஏ வந்திருக்கும். இது ப்ரீல வந்திருக்கும். இது போஸ்ட் வந்திருக்கும். ஸோ அதுவும் 40% மேக் பண்ணுதான். விச் மேக்ஸ் அவுட் என்சிஏ தான் வேல்யூ வந்து ஹோல்டிங் கம்பெனி. சோ இங்க பார்த்தா 3 பேக்கேஜ் தான். 1,60,000 ஷேர் கேபிட்டல் இது, 2,62,000 இருந்தது. அப்புறம் 2,33,000 வந்து இந்த 40,000 சாரி இந்த போஸ்ட் அக்விசிஷன் இதுல அண்ட் டிவிடெண்ட் 60,000 ருபீஸ் போயிருக்கும். விச் இஸ் மேக்ஸ் அவுட் என்சிஐ வேல்யூ ஆஃப் திஸ் மச். ஓகே. அப்புறம் வந்து 8 லேக் ரூபீஸ் நம்ம பே பண்ணிருப்போம். நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைவ் சாரி 6,57,000 -24,000 போட்டோம். நம்ம வேல்யூ வந்து 3,06,24,000 வந்து அந்த ரெண்டு மேனேஜ் பண்ணியிருந்தா நமக்கு வந்து இப்போ பார்த்தோம்னா நம்ம ஷேர் வந்து மேல எவ்வளவு பட்டோம் 24 lakhs வந்து ஷேர் கேபிட்டல் வந்தோம். அதாவது 4 lakhs இன்டூ 60%. அதே மாதிரி நம்மளோட ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட் பேலன்ஸ் ஷீட்ல வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வரும். ஏன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அந்த அமௌண்ட் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி அதுக்கு தான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது வந்து பிஎஸ்சியில் வரும். ஸோ அதான் வச்சு கால்குலேட் பண்ணிருக்கோம். நம்ம 3 லேக் தான் இருக்கு. 3,90,200. ஸோ ரெண்டும் ஆட் பண்ணா வீடியோ நமக்கு ஆல்ரெடி கால்குலேட் பண்ண மாதிரி வந்துச்சு. எங்க ரிசோர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி சொல்லலாம் 6 லேக் ஓப்பனிங்ல இருந்தது. அவங்களுக்கு 1,04,000 அவங்களோட ஓனிங் கம்பெனியோட இன்கம் 24,000 டிவிடெண்ட் பே பண்ணிட்டு போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் 40,200. ஸோ சிம்பிள். ஸோ இந்த சம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இந்த ஒரு சம் பண்ணாவே முக்காவாசியான கான்செப்ட் வந்து கவர் ஆயிடும். ஜஸ்ட் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் வாட் ஆர் த திங்ஸ் விச் இஸ் போஸ்ட் அக்விசிஷன் ப்ரீ அக்விசிஷன். அதுக்கடுத்து டிவைட் பண்ணிட்டு தான் மேட்ரு. டிவிடெண்ட் வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். இங்க வந்து மெயினான விஷயம் டிவிடெண்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இந்த 5,000 ருபீஸ் தான் எல்லாருமே வந்து போகுது. ஏன்னா வந்து போஸ்ட் அக்விசிஷன்ல இது மைனஸ் பண்ணி அமௌண்ட் பிகாஸ் இட்ஸ் விச் இஸ் சார்ஜ் இந்த கன்சல்டேட் பிஎன்எல் இண்டிவிஜுவல் பிஎன்எல் இது பண்ணவே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இது கன்சல்டேட் பீரியட் மைனஸ் பண்ணி நம்ம போறோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.